கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டே வரும். இன்றைக்கி என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆர்டிக்கலில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஒரு பேசிஸில் சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அதனுடைய தேவையை பற்றி தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி DY சந்திரசூட் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் நீதிபதிகள் அரசமைப்புக்கும் சட்டத்துக்கும் உட்பட்டே நீதி வழங்குகிறார்கள் என்று கூறியிருக்கிறார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறத இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்தியா அப்படிங்கிற நாடு இருக்குது. ஸோ மத்தியிலும் மாநிலங்களிலும் அமைந்துள்ள ஆட்சிகளுக்கென தனித்தனி அதிகாரங்கள் சேர்ந்து செயல்படுத்தும் அதிகாரங்களும் உண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்ஸ்டேட் கவுன்சில்னு பார்க்குறப்போ இந்த மாதிரியான இன்ட்ரடக்ஷன்லாம் நமக்கு தேவைப்படும். ஸோ யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அந்த மாதிரியான பட்டியல்கள் பிரித்து வச்சிருக்கிறதன் மூலயமா கூட்டாட்சி அப்படிங்கிறது இந்தியாவில் நிலைநிறுத்தப்படுது அப்படிங்கிறதா சொல்ல வராங்க. சரிங்களா? ஸோ இந்தியாவோட அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, கட்டமைப்பு ரீதியில் கூட்டாட்சி, உணர்வு ரீதியில் ஒற்றுமை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபெடரல் இன் ஸ்ட்ரக்சர், யூனிட்டி இன் ஸ்பிரிட் அப்படிங்கிறதா இந்தியாவோட அந்த கூட்டாட்சியோட இந்தியாவோட அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை இதோட நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபெடரல் இன் ஸ்ட்ரக்சர், யூனிட்டி இன் ஸ்பிரிட் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. சரிங்களா? ஸோ உயிரோட்டமுள்ள அரசமைப்பு சட்டம் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு ஒவ்வொரு விதமான விஷயங்கள் எல்லாமே நமக்கு அரசியலமைப்பிலே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அரசமைப்பு நிர்ணய அவையில் இடம்பெற்றிருந்த அறிஞர்களும் நிபுணர்களும் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய போது அடிப்படை உரிமைகளை அமெரிக்காவின் அரசமைப்பு சட்டத்திலிருந்தும் ஸோ எதை எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவிலிருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இங்கிலாந்துலேருந்து நாடாளுமன்ற முறை, இந்த மாதிரி எங்கெங்கிருந்து எதை எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ வேற என்ன இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த மாதிரி பல கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுக்கப்பட்ட நம்மளோட அரசியலமைப்பு எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா 1950 ஜனவரி 26 அன்று நடைமுறைக்கு வந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரிவுகளையுமே செயல்படுத்தணும் அப்படிங்கிறதா அந்த கண்ணோட்டத்தில் தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 263 அப்படிங்கிறதையும் நம்ம செயல்படுத்திட்டே இருக்கணும் அப்படிங்கிறதா சொல்ல வராங்க. ஸோ ஆட்சியாளர்கள் என்ன உணரணும் அப்படின்னா, என்ன உணர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவோட பலமே யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான். இந்தியாவோட டைவர்சிட்டியை நம்ம லிசன் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. இந்தியா ஒரு டைவர்சிஃபைடான கண்ட்ரியாக இருக்குது. நம்ம மாநிலங்களை மொழி அடிப்படையில் பிரித்ததுக்கு அப்புறமா அந்த டைவர்சிட்டி அப்படிங்கிறது இன்னமும் அதிகமாச்சு. ஆனால் அது மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணுறப்போ மற்ற நாடுகள் கிட்ட இந்த ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இருக்காது. டைவர்சிட்டி இன் கல்ச்சர், லாங்குவேஜ், வே ஆஃப் லிவிங், இது எல்லாமே ஒரே நாட்டில் இருக்கிறது அது இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த டைவர்சிட்டியை நம்ம நெகட்டிவாக பார்க்காம பாசிட்டிவாக பார்க்கணும் அப்படிங்கிறதா இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஸோ வேற என்ன இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த இவ்வளவு டைவர்சிட்டி இருக்கக்கூடிய இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாமே ஒரே ஃபோரம்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காலத்திலேயே அரசியலமைப்பு எழுதினவங்க ஆர்டிகல் 263 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க. ஆர்டிகல் 263 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்டர் ஸ்டேட் கவுன்சில் அப்படிங்கிறதா இந்த இடத்துல சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இன்டர் ஸ்டேட் கவுன்சில் அந்த கூட்டம் அப்படிங்கிறது பிரைம் மினிஸ்டர் தலைமையில் தான் நடக்கும். ஸோ இது ரெகுலராக நடந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான் சொல்ல வராங்க. எப்படி நமக்கு ஐநா சபை அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷனல் பாடி நாடுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாங்களோ, அந்த மாதிரி மாநிலங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படிங்கிறது தேவை. அதனுடைய அவசியத்தை இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படிங்கிறது ஒழுங்காக ஒரு ரெகுலர் கேப்பில் நடந்துகிட்டே இருக்கணும். இப்போ அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. கடைசியாக நடந்த கூட்டம் அப்படிங்கிறது எப்போனே தெரியாத லெவலில் தான் இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, மாநிலங்களுக்கு நடுவில் எழக்கூடிய அந்த பிரச்சனை ஒரு நெகோசியேஷன் டேபிளுக்கு போகாமல் சுப்ரீம் கோர்ட்டோ ஹைகோர்ட்டோ நோக்கி போயிட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு நிலையை தடுக்கணும் அப்படின்னா நமக்கு இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படிங்கிறது நடக்கணும். அந்த நெகோசியேஷன் டேபிளுக்கு ஸ்டேட்ஸை கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ வேற என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மாநிலங்களுக்கு உரிய பங்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படிங்கிறது ஸ்டேட்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டும் பேசக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடாது. அது அப்படியும் கிடையாது. அது மாநிலங்களுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றியும் தான் பேசணும். அதுவும் பேசுவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நிறைய மாநிலங்கள் இந்த நிதி பங்கீடு அப்படிங்கிற விஷயத்தில் நமக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஈக்குவலண்டான ரெவென்யூ வரமாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது போயிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை பேசுறதுக்கான இடமாகவும் எதுதான் இருக்கும்னா நமக்கு இன்டர்ஸ்டேட் கவுன்சிலாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெட்ரோல், டீசல் இன்னும் சில
இனங்கள் மீது மத்திய அரசு நேரடி வரி விதிப்பதை தவிர்த்துவிட்டு செஸ் வரி விதிக்கும் முறையை கையாள்கிறது. அதற்கு காரணம் நேரடி வரியிலிருந்து மட்டுமே மாநிலங்களுக்கு பங்கு உண்டு. செஸ் வரி முழுக்க மத்திய அரசுக்கு மட்டுமே சென்றடைகிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்ரோல் டீசல் இதுல எல்லாம் டைரக்டா டாக்ஸ் இன்வால்வ் பண்ணாம செஸ் டாக்ஸ் அப்படிங்கிறத போடுறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த செஸ் டாக்ஸஸ்ல ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு பங்கை எடுத்துக்க முடியாது. டைரக்ட் டாக்ஸா இருந்தால் மட்டும்தான் ஸ்டேட்டுக்குன்னு கொஞ்சத்தை பிரித்து கொடுக்க முடியும். ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா மாநிலங்களுக்கு வருவாய் இழப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. மாநிலங்கள் எல்லாருமே என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா செஸ் டாக்ஸஸ்லயும் எங்களுக்கு ஒரு பங்கு வேண்டும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஆனால் இதெல்லாம் சொல்றதுக்கான சரியான ஒரு இடம் எங்கேயா இருக்கும்னா இன்டர் ஸ்டேட் கவுன்சிலாக தான் இருக்கும். அதை தான் இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ மத்திய அரசு அவங்களோட மௌனத்தை கலைச்சிட்டு அவங்களுக்குன்னு நிறைய ரெவென்யூவும் தேவைப்படும், அவங்களுக்கு நிறைய இடத்துல கண்ட்ரோல் அப்படிங்கிறது அவங்க வச்சுக்கணும் நினைப்பாங்க. இதெல்லாம் எங்க டிசைட் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில்ல தான், அந்த நெகோசியேஷன் டேபிள்ல தான் நம்ம டிசைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பார்வையில தான் இந்த ஆர்டிகல் எழுதியிருப்பாங்க. ஸோ இது ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்டர்ஸ்டேட் கவுன்சிலோட இம்பார்ட்டன்ஸை பத்தி தான் இந்த இடத்துல பேசியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். பெருமித தருணம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம 75th ரிபப்ளிக் டே அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்தியா அந்த ரிபப்ளிக்காக ஆனப்போ என்ன ஒரு இடத்துல இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சில டேட்டா பாயிண்ட்ஸ் தான் இந்த இடத்துல கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னென்ன கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்தியா விடுதலை பெற்ற போது உலக ஜிடிபியில் வெறும் 3% பங்கு மட்டுமே இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ இந்தியாவோட அந்த ஜிடிபி growth அப்படிங்கிறது 9.5% இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி COVID-19 அப்புறமா நம்மளோட அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது உலக லெவலில் பார்க்குறப்ப உலக ஜிடிபி, அதாவது வேர்ல்டு ஜிடிபியில் இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது 17% இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா விடுதலை பெற்ற போது நம்மளோட மக்கள் தொகை அப்படிங்கிறத பார்த்தோம்னா 34 கோடி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது எழுத்தறிவு உள்ளவர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது 12% தான் இருந்துக்கு. அதாவது லிட்ரஸி ரேட் அப்படிங்கிறது இந்தியாவோட இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா லிட்ரஸி ரேட் அப்படிங்கிறது 12% இருக்கு. இப்போ 74% இருக்கு லாஸ்ட் சென்சஸ் படி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உலக வரலாற்றில் 75 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் கல்வி வளர்ச்சியை எட்டிய நாடு வேறு எதுவும் இருக்க முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட அந்த எஜுகேஷன் ரிஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு ரெவல்யூஷன் மாதிரி இருக்கு அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. 12% இருந்தது 74% வித்தின் 70 இயர்ஸ் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்தியாவோட மக்கள் தொகை அப்படிங்கிறது 80% வறுமை கோட்டுக்கு கீழே இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 10%க்கும் குறைவாகவே உள்ளது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியா ஒவ்வொரு செக்டார்லையும் எந்த மாதிரியான டெவலப்மெண்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு டேட்டாஸ்லாம் நமக்கு சொல்லுது. பாப்புலேஷன் கண்ட்ரோல்லே ஆகட்டும், பாவர்ட்டியை கம்மி பண்ணுறதே ஆகட்டும், இல்லை எஜுகேஷனை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதாகட்டும், எல்லா இடத்துலையும் இந்தியா ஒரு நல்ல வளர்ச்சியை 75 ஆண்டுகளில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ வேறு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சியில் வேளாண் துறையின் பங்களிப்பு அப்படிங்கிறது 54% இருந்தது. இப்போது அது இன்னும் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆன அப்போ இந்தியாவில் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருந்துச்சு. சர்வீஸ் செக்டார் அப்படிங்கிறது மோரார்லெஸ் இல்லாமையே தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த இண்டஸ்ட்ரீஸோட growth அப்படிங்கிறதும் அதிகமாக வந்துருச்சு. நம்ம பார்த்துட்டே வரோம் எவ்வளோ இண்டஸ்ட்ரியல் பார்க் அது எல்லாமே போட்டுகிட்டே வராங்கன்னு. அதே மாதிரி இந்தியாவில் ஐடி ரெவல்யூஷன், அந்த தேர்ட் செக்டார் சர்வீஸ் செக்டாரோட growth அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய எக்கானமியில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 61% சர்வீஸ் செக்டார்லேருந்து தான் கான்ட்ரிபியூஷன் வருது. இருக்கிறதுலே கம்மி கான்ட்ரிபியூஷன் எங்கிருந்து தான் வருதுன்னா அக்ரிகல்ச்சர்ல இருந்து தான் வருது. ஸோ இதன் மூலமா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவோட டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சீரான வளர்ச்சியை தான் இந்தியா இவ்வளவு வருஷங்களில் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஸோ வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட வளர்ச்சி அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ்ல ஒரு சீரான வளர்ச்சியை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஆனால் இது பத்துமா அப்படின்னு கேட்டால் பத்தாது. இந்தியா இன்னமும் ஒரு 100% அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது இன்னும் பண்ண கிடையாது. ஸோ 100th இயர் ஆஃப் ரிபப்ளிக் டே 100th ரிபப்ளிக் டேவை நம்ம செலிப்ரேட் பண்றப்போ எல்லா செக்டார்லையும் இதோட அதிகமான வளர்ச்சி இதுவரைக்கும் ஒரு செட் ஆஃப் பெர்சன்டேஜ் நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வளர்ச்சி அப்படிங்கிறது இவ்வளவு நாள் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோமோ அதோட 2 மடங்கா இருக்கணும் அப்படிங்கிறதா நம்ம எல்லாத்தோட ஆசையாகவும் இருக்கு. ஸோ வேற என்ன இந்த ஆர்டிக்கல்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா யாரு அந்த நமக்கு ரிபப்ளிக் டே சீஃப் கெஸ்ட்டாக யார் வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பிரெஞ்சு பிரசிடென்ட் எமானுவல் மேக்ரோன் அவர் தான் இந்த வருஷத்துக்கான சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காரு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 6 முறை நம்ம பிரான்ஸ்லேருந்து ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். பிரான்ஸை இன்வைட் பண்ணியிருக்கோம் இந்த ரிபப்ளிக் டே செலிப்ரேஷன்ஸ்க்கு சீஃப் கெஸ்ட்டாக வாங்க அப்படின்னு சொல்லி 6 முறை இது வரைக்கும் நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ணிக்கிறோம். இந்தியாவும் பிரான்ஸும் அவங்களோட பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது 25 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்தியா தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரான்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இந்தியா
இந்தியா கூட ஒரு பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப்பையும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியா பிரான்ஸ் உறவுகள் அப்படிங்கிறது கடந்த காலத்திலிருந்தே ஒரு நல்ல உறவை மெயின்டைன் பண்ணிட்டே வரும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்த ஆர்டிக்கல்ல குழந்தைகளில் நலனில் அக்கறை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் குழந்தை இறப்பு விகிதம், அதாவது இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட் 38% குறைந்துள்ளதாக வெளியாகி இருக்கும் தகவல் பொது சுகாதார செயல்பாடுகள் மீதான நம்பிக்கையை ஆழப்படுத்துகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இந்த இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறத கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது இப்போ அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ பர்சன்டேஜாக இருந்துச்சுன்னா 13 இருந்த அந்த இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது இப்போ 8.2 குறைஞ்சிருக்கு. அதாவது 1000 குழந்தைகள் பிறக்கிறாங்க அப்படின்னா அதுல எவ்வளவு குழந்தைகள் இறந்து போறாங்க அப்படிங்கிறது அந்த ரேஷியோ. ஸோ முன்னாடி அது 1000 பர்த்துக்கு வந்து பார்ப்பாங்க. ஸோ 1000ல முன்னாடி 13 அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போ அதை 8.2 நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ இதை இந்தியா லெவலில் பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. கேரளா தான் நமக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருக்காங்க. சரிங்களா? இதோட நேஷனல் ஆவரேஜ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் 26 குழந்தைகள் இறந்து போயிட்டு இருக்காங்க. இது தமிழ்நாட்டில் 13 இருந்துச்சு. இப்போ அது 8.2 வந்து மாறி இருக்கு. ஸோ அதுதான் நம்ம இந்த இடத்துல ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்க வேண்டிய டேட்டா. ஸோ அதுக்காக என்ன மாதிரியான திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு क्वेश्चन இந்த மாதிரி தான் இருக்கும். தமிழ்நாடு அவங்களோட இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படிங்கறத 13ல இருந்து 8.2 கம்மி பண்ணிட்டாங்க. சோ இதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும் அப்படிங்கறத நம்மள அனலைஸ் பண்ண சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரியான இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படினா என்னங்கற டெஃபினிஷனை கொடுத்துட்டு இந்தியா தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு, இந்தியாவுல இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட் எப்படி இருக்கு, இதுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் எந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம எழுதணும். சோ தமிழ்நாடு இந்த ஒரு விஷயத்தை கம்மி பண்ணியிருந்தாலும் அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் மட்டுமே பத்திருக்காது. சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் அவங்களோட ஃபண்டிங்கும் சேர்த்து தான் இந்த இடத்துல ஒரு அச்சீவ்மெண்ட்டா வந்திருக்கு. ஸோ அதையும் நம்ம சேர்த்து எழுத மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். குழந்தை இறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்துவதில் தேசிய அளவில் கேரளத்தை தொடர்ந்து 2ஆம் இடத்தில் இருக்கிறது தமிழகம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 1 வயது நிறைவடைவதற்குள் இறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்காக பல்வேறு நலத்திட்ட பணிகளை தமிழக அரசு செய்துள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது அது 1 இயர்க்குள்ள தான் அதை மேனேஜ் பண்ணுவாங்க, கால்குலேட் பண்ணுவாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. தாய் சேய் நல நோக்கில் கர்ப்பிணிகள் குறித்த அனைத்து தகவல்களும் அரசு மருத்துவமனைகளில் சேகரிக்கப்பட்டு அவர்களுக்கான சிகிச்சை, தடுப்பூசி போன்றவற்றை பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. ஸோ ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னாலே அந்த இன்ஃபேண்ட்டையும் சரி அந்த மதரையும் சரி அவங்களோட டேட்டாஸ் எல்லாம் அரசு மருத்துவமனைகளில் ஸ்டோர் பண்ணி வச்சு இந்த மந்த் இன்டர்வலுக்கு இடையில இவங்க அந்த தடுப்பூசிகளை போட்டுட்டாங்களா அப்படிங்கிறத ரெகுலராக செக்அப் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க, ரெகுலராக மானிட்டர் பண்ணுறாங்க. நம்ம மறந்துட்டாலும் அரசாங்கம் நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. தற்போது பச்சிளம் குழந்தைகளில் தகவல்களும் பிரத்யேக மென்பொருள் உதவியோடு பதிவேற்றப்படும் என தமிழ்நாடு மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பச்சிளம் குழந்தைகளின் தகவல்களும் ஒரு சாஃப்ட்வேரில் அப்கிரேட் பண்ண போறோம். சோ எல்லா டேட்டாஸும் நம்ம ஸ்டோர் பண்ண போறோம், எல்லாமே டேட்டா பாயிண்டா வச்சுக்க போறோம் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ வேற என்ன பண்றாங்க தமிழக அரசு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்தில் 9 லட்சம் குழந்தைகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களது எடை, வளர்ச்சி போன்றவை குறிப்பெடுக்கப்பட்டு குறைகள் நிவர்த்தி செய்யப்படும் என்பது வரவேற்கத்தக்கது. ஸோ இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா குழந்தைகளோட வீடுகளுக்கே போய் அவங்களுக்கான ஹெல்த் செக்கப்பை வந்து பண்ணி, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு அண்டர் நரிஷ்டா இல்லை அண்டர் வெயிட்டா ஏதாவது குழந்தைகள் இருக்காங்க, இந்த வயசுக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாமல் ஏதாவது ஒரு குழந்தைகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குன்னு உண்டான தனியான அந்த பிரத்யேகமான கேர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா பச்சிளம் குழந்தைகளின் இறப்பை தடுப்பதில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டங்களுக்கு முக்கிய பங்குண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழக அரசாங்கம் வேற என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு 6 மாதம் வரை கட்டாயமாக தாய்ப்பால் ஊட்டுவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியதோடு தாய்ப்பால் வங்கிகளை அமைத்ததற்காக தேசிய அளவிலான முதல் பரிசை தமிழகம் பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குழந்தைகளுக்கான அந்த தாய்ப்பாலுக்கான அவசியத்தை குறித்து விழிப்புணர்வும் எடுத்துகிட்டே வராங்க. அதே மாதிரி அந்த தாய்ப்பால் வங்கிகள் அப்படிங்கிறதையும் உருவாக்கியதற்காக தமிழகம் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக பல்வேறு நலத்திட்டங்களை குழந்தைகள் நலன் சார்ந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணிகிட்டே வராங்க. குறிப்பாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசவங்கள் மருத்துவமனைகளில் ஏற்படுத்துவது, அதாவது இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி அப்படிங்கிறத சொல்லுவாங்க இங்கிலீஷில். இந்த இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரியை என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா அரசாங்கத்தோட ஒரு டார்கெட்டாக இருக்குது. எல்லா அரசாங்கங்களும் இந்த இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே வராங்க. ஏன் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரினா என்ன அப்படின்னா அந்த காலத்துலலாம் குழந்தைகளை வீட்டிலேயே பெற்றுப்பாங்க, 4 வயசான பாட்டிகளை வச்சு குழந்தை பெற்றுக்குவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட், அதாவது MMR அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ
குழந்தை பிறந்துரும் ஆனால் அந்த தாய் இறந்துருவாங்க, இல்லை தாய் உயிரோடு இருப்பாங்க குழந்தைகள் இறந்துரும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் நடக்குது அதிகமாகனு பார்த்தோம்னா, இந்த ப்ராப்பரான குழந்தை பெற்றுக்கிறதுக்கான அந்த சூழ்நிலை, அந்த சர்க்கம்ஸ்டான்ஸ் இல்லாதனால தான். ஒழுங்காக ஹாஸ்பிட்டலில் வந்து குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்தியாவில் சொல்கிறாங்க. ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதை 100% இன்னும் தமிழ்நாட்டில் ஆகலை. ஸோ அதை 100% மாற்றணும் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட்டோட அடுத்த கட்ட டார்கெட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட், இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் இது ரெண்டையும் கம்மி பண்ணலாம். அதோட என்ன பண்ணலாம் அப்படின்னா உடனே அந்த இடத்துல குழந்தைகளை ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சர்வருக்குள்ளே போயிடுவாங்க. அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்தெந்த மாதங்களில் தடுப்பூசி போடணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களாவே கவர்மெண்ட்டாகவே வந்து நமக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஸ்டெப்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்டே பண்ணிடுவாங்க. ஆனால் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மருத்துவமனைகளில் போய் குழந்தையை பெற்றுக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ அதை 100% மாற்றணும் அப்படிங்கிறதும் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுலேயும் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் கம்மியாயிருக்கு. 8.2 per 1000 பர்த் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது நமக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட்டை கம்மி பண்ணுறதுக்கு அரசாங்கம் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டினாக வரும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஒரு 3 ஆர்டிக்கல் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு அனாலிசிஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.